ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டெட்டுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2017 சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். முதல் கொஸ்டின் பாருங்க. டேஸ் மூளையின் 2 அரைக்கோளங்களையும் இணைக்கிறது, மேலும் அவற்றிற்கிடையேயான தகவல் பரிமாற்றத்தினை அனுமதிக்கிறது. எது அப்படின்னா ஆன்சர் கார்பஸ் கொலோசோம். இதுதான் மூளையோட 2 அரைக்கோளத்தை இணைக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கிடையே தகவல் பரிமாற்றத்தையும் அனுமதிக்குது. எது ஆன்சர்? கார்பஸ் கொலோசோம். அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. டேஸ் நிலையானது இன்சுலினின் மிகை உற்பத்தியின் காரணமாக ஏற்படுகிறது. நல்லா கவனிங்க. இன்சுலின் அதிகமா சுரக்கிறதுனால எது ஏற்படுது? இந்த ஸ்டேஜ் வருது. அது மட்டும் இல்ல, இது மிக குறைந்த ரத்த சர்க்கரை அளவினை விளைவிக்கும். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சுகர் அளவு வந்து குறையும். இது ஆற்றல் இல்லாமை மற்றும் அடிக்கடி மயக்கத்தினை ஏற்படுத்துவதாக அமையும். எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹைப்போகிளைகீமியா. சோ பி த ஆன்சர். மூணாவது கேள்வி. உணர இயலாத ஒரு இலக்கு நிலையானது நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதனை டேஷ் பதத்தின் மூலம் அறியலாம். இதனை வழிமொழிந்தவர் டேஷ். 2 இருக்கு. இது எந்த பதம், எந்த சொல் மூலமா நம்ம அறியலாம்? அதை சொன்னவர் யார், வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இதுக்கு கற்பனை இறுதியாக்கம். சரிங்களா? இதை வழிமொழிந்தவர் ஆட்லர். அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. திடீரென மழலைகள் தூக்கத்திலேயே இறப்பதற்கான காரணம். குழந்தைங்க தூக்கத்திலே இறக்குறதுக்கு என்ன காரணம்? திடீர்னு குழந்தைகள் தூக்கத்திலே இறக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. மூச்சு திணறல், வாந்தி, ஒளியுடன் கூடிய மூச்சு திணறல், கண்டறியப்படாத காரணம். சோ இதுக்கு ஆன்சர் கரெக்டானு பார்த்தோம்னா, ஏன்னா இதெல்லாம் பர்டிகுலரா இருக்கு, இதனால வராது. சோ என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். கண்டறியப்படாத காரணம். இதுதான் இந்த கேள்விக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். 5வது கேள்வி. பிஜிஆரின் விரிவாக்கம். டீச்சர்ஸ் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் ஒன்னு வந்துரும். சரிங்களா? அப்ரிவியேஷன் கொஸ்டின் ஒன்னு வந்துரும். சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். பிஜிஆர். சோ இதுக்கான அப்ரிவியேஷன் என்னன்னா சைக்கோ கால்வனிக் ரிஃப்ளெக்ஸ். சரிங்களா? பிஜிஆர் பாருங்க. பினா சைக்கோ, இது என்னது? ஜீனா கால்வனிக், ஆர்னா ரிஃப்ளெக்ஸ். 6வது கேள்வி. ஒருவரின் நுண்ணறிவை கணக்கிடுவதில் வெக்ஸ்லர் பயன்படுத்தியது. வெக்ஸ்லர் எந்த நுண்ணறிவை பயன்படுத்துறாரு அப்படின்னா விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு. சரிங்களா? வெக்ஸ்லர் அப்படின்னாலே விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு. 7வது கேள்வி. உயிரினங்களின் நடத்தை முறைகளை பாகுபடுத்தும் வகைப்பாட்டினை டேஸ் எனலாம். உயிரினங்களின், நல்லா கவனிங்க, எதை வந்து வகைப்படுத்துறோம்? நடத்தை முறைகளை. சரிங்களா? சோ இதை பாகுபடுத்துறதுக்கான வகைப்பாடு என்ன அப்படின்னா எத்தோகிராம். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இங்கிட்ட நெறிபிறல் நடத்தைக்கான டெஃபினிஷன் இருக்கு. நெறிபிறல் நடத்தை அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் இருக்கு. அந்த டெஃபினிஷனை சொன்னவங்க உளவியலாளர்கள் இந்த சைடு இருக்கு. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். சட்டத்தை உடைத்தறிதல் தான் நெறிபிறல் நடத்தை அப்படின்னு சொன்னவர் வாலண்டைன். இந்த ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் வாலண்டைன். அவர் தான் சொன்னாரு நெறிபிறல் நடத்தைனா என்ன அப்படின்னா சட்டத்தை உடைத்தெறிதல் அப்படின்னு சொன்னவர் வாலண்டைன். அடுத்து 2வது நெறிபிறல் நடத்தைக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. தண்டனைக்குரிய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்தல், இதுதான் நெறிபிறல் நடத்தை அப்படின்னு குட்வின் சொல்றார். இதை சொன்னவர் யாரு? குட்வின். 3வது சமூக விரோத நடத்தை தான் நெறிபிறல் நடத்தை. நல்லா கவனிங்க. சமூக விரோத நடத்தை தான் நெறிபிறல் நடத்தை அப்படின்னு சொல்றவர் ஹெட்ஃபீல்டு. அடுத்து 4வது மன முறிவுகளை ஆக்ரோஷமாக எதிர்கொள்ளும் வழிகள், இதுதான் நெறிபிறல் நடத்தைக்கான வரையறை அப்படின்னு பிளான்ட் சொல்றார். டீச்சர்ஸ் இங்கிட்டு இருக்கிறது நெறிபிறல் நடத்தைக்கான வரையறை டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை சொன்ன உளவியலாளர்களை இங்கிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அப்ப சட்டத்தை உடைத்தெறிதல் யாரு? வாலண்டைன் ஃபர்ஸ்ட். அடுத்து தண்டனைக்குரிய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்தல் சொன்னவரே குட்வின். சமூக விரோத நடத்தை ஹெட்ஃபீல்டு. மனமுறிவுகளை ஆக்ரோஷமாக எதிர்கொள்ளும் வழிகள் பிளான்ட். ஓகேவா? சோ இது பாருங்களேன், இது கேட்டிருக்கிறது ஒரு கேள்வி, ஆனா இதுல 4 கேள்வி நமக்கு ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா 4 வரையறை இருக்கு. இந்த 4 வரையறை சொன்ன உளவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா? சோ 4 கேள்வி இதுல ஒளிஞ்சிருக்கு. சோ தெளிவா படிச்சுக்கோங்க. 9வது கேள்வி.
கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல். கூட்டத்தை பார்த்து, அதாவது கூட்ட கிரௌட் ஓவரா இருந்துச்சுன்னா கூட்ட நெரிசலை பார்த்து பயப்படுறது. சோ அதை குறிக்கக்கூடிய சொல் என்னன்னா ஆக்லோபோபியா. ஆன்சர் ஆக்லோபோபியா. டீச்சர்ஸ், நீங்க தொடர்ந்து டெட்டுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே புக்கா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் நடந்தது 2012 இருந்து 2025 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல் கலெக்ஷன் இந்த ஒரே புக்ல வித் ஆன்சரோட இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும், அப்புறம் அது கீழே ஆன்சர் கொடுத்துருப்போம். இதை படிக்கவும் செய்யலாம், நீங்க டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம். 2 in 1 அந்த புத்தகத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸாமுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ் அதையும் இதுல தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டு சேர்ந்து இந்த ஒரே புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புக்கோட பிரைஸ் வெறும் 290க்கு தான் கொடுக்குறோம். 290 பிளஸ் கொரியர் சார்ஜ். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப லோ பிரைஸ் தான். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி ஆர்டர் போடுறது வந்து மேக்ஸிமம் 2 to 3 days தான் புக்கு உங்க கைக்கு வந்துடும். ஸோ புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு கண்டிப்பா நீங்க சைக்காலஜியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10வது கேள்வி. டேஸ் உளவியல் பிரிவானது நனவு மனத்தின் பொருளடக்கத்தினை பற்றி கற்பதே உளவியலின் முறையான பாட பொருள் என்று நம்புகிறது. சோ எது அப்படின்னா அமைப்பியல். இந்த கேள்வியை 3ஆ பிரிச்சு படிங்க. அமைப்பியல் உளவியல் பிரிவானது நனவு மனத்தின் பொருள் அடக்கத்தினை பற்றி கற்பது உளவியலின் முறையான பாட பொருள் என்று நம்புகிறது. அந்த சென்டென்ஸை 3ஆ பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் அமைப்பியல். 11வது கேள்வி. உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலையில் நவீன கணித கணக்குகளை தீர்த்தல் இயலாதது என்னும் உதாரணம் டேஸுடன் தொடர்புடையது. சோ இது எதுக்குன்னா அனுபவம். அனுபவத்தோட தொடர்புடையது. 12வது கேள்வி. மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் ZPD இதோட அப்ரிவேஷனே நமக்கு தனியாகவும் கேட்கலாம். ஓகே டீச்சர்ஸ், நான் அப்ரிவேஷன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க. மொழி மேம்பாட்டில் டேஸ் கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது எது? இந்த ZPD. யார் சொன்னா வைகாட்ஸ்கி கோட்பாட்டோட மைய கருத்தா விளங்குது. அப்ப ZPD அப்படிங்கிறது மொழி மேம்பாட்டுல வைகாட்ஸ்கி கோட்பாட்டின் மைய கருத்தா விளங்குது. இப்ப ZPDனா அதுக்கான அப்ரிவேஷன் இல்லையா, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் ZPDக்கான அப்ரிவேஷன். டீச்சர்ஸ், நான் தான் சொல்றேன் அப்ரிவேஷன் அதிகபட்சம் கேட்பாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் எடுத்து பாருங்க. நம்மகிட்ட புக் இருக்கு, இந்த புக்கை வாங்கி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறப்பே தெரியும், ஆஹா சார் சொன்னாரு அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்களே அப்படின்னு. ஸோ எங்கேயுமே அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ZPD அப்படின்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அடுத்து 13வது கேள்வி. பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் மாணவர்கள் தோல்வி அடையாமல் முன்னேறுவர் என்பதை குறிப்பிடும் விதி. இப்ப நம்மளுக்கே தெரியும், இப்ப படிக்கிறோம் அப்படின்னா ஈஸி டு ஹார்ட் அப்படிதான் இருக்கணும். பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியானதுல இருந்து அப்புறம் தான் கஷ்டமான வரைக்கும் போகணும். எடுத்தோடனே கஷ்டமானது சொன்னோம்னா அவனுக்கு பிடிக்காம போயிடும். இன்னைக்கு மேக்ஸ் பாடம்லாம் பொதுவா அப்படிதான் போகுது. ஏன்னா நான் மேக்ஸ் டீச்சர், அதனால சொல்றேன் டீச்சர்ஸ். நிறைய பேர் வீடியோ பாக்குற நீங்களே மேக்ஸ் டீச்சர்ஸா இருக்கலாம். இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் பார்த்தோம்னா மேக்ஸ் பசங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா தோணுது. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஒரு கணக்கை ஈஸியானது ஃபர்ஸ்ட் ஈஸியான கணக்கை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் கஷ்டமானதுக்கு போவோம். இது கணக்கு மட்டும் கிடையாது, எல்லா பாடத்துக்குமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் எளிமையானதை விளக்கணும், அப்புறம் தான் கடினமானதுக்கு போகணும். ஸோ எளிமை டு கடினம் இந்த கான்செப்ட்ல தான் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த விதி குறிப்பிடும் விதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து விளைவு விதி. சரிங்களா? இது விளைவு விதிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க. டேஸ் ஆளுமை பண்புகளான சமூக கலப்பு, சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பினை ஆராய்கிறது. மேலும் இது ஆளுமையின் சாதாரண அம்சங்களை அடையாளம் காணவும் மதிப்பிடவும் பயன்படுகிறது. எதுனா CPI. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த நோயெல்லாம் வரக்கூடியத எல்லாம் படிச்சுக்கோங்க. தாய் மற்றும் சேய் இவர்களுக்கிடையேயான இடைவினையானது ஒருவர் மற்றொருவரின் சூழ்நிலையினை வடிவமைப்பதன் மூலம் ஒரு பொதுவான வளர்ச்சி பார்வைக்கு வழிவகுக்கிறது. இதனை டேஸ் என்றும் அழைக்கலாம். சோ இது எப்படி சொல்றோம்னா பரிவர்த்தனை மாதிரி அப்படின்னு சொல்றோம். மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்த பல்வேறு அளவீடுகளுக்கான மனிதர் அளவையியல் ஆய்வகத்தினை நிறுவியவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன்.
17வது கேள்வி, குழந்தைகளிடம் தீய பண்புகளை நீக்குவதிலும் மனநோயாளிகளிடையே காணப்படும் கட்டுப்படுத்தப்படாத பயம் போன்ற மனவெழுச்சியை நீக்குவதற்கும் பயன்படும் கோட்பாடு. இப்ப 2ஆ பிரிக்கிறாங்க பாருங்க. குழந்தைகள், அதுக்கப்புறம் மனநோயாளி. குழந்தைகிட்ட தீய பழக்கத்தை நீக்கணும். மனநோயாளிகிட்ட கட்டுப்படுத்தப்படாத ஒரு பயம் இருக்கும். அந்த மனவெழுச்சியை நீக்கணும். சோ இதுக்கு பயன்படக்கூடிய கோட்பாடு என்ன அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல் கோட்பாடு. நல்லா கவனிங்க. கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல் கோட்பாடு. நெக்ஸ்ட் 18 டேஸ் ஹைப்பர்கைனசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. எது ஹைப்பர்கைனசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. எதுனா கவன பற்றாக்குறை கோளாறு. இந்த கவன பற்றாக்குறை கோளாறைத்தான் இப்படியும் சொல்றோம், ஹைப்பர்கைனசிஸ் அப்படின்னு சொல்றோம். டேஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைப்பர்கைனசிஸ். எது அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர். 19வது கேள்வி, பர்கின்ஸி கோட்பாட்டின் மூலம் குறிப்பிடப்படும் மாற்றம் வண்ண செறிவு உணர்வு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்கின்ஸி அப்படின்னாலே வண்ண செறிவு உணர்வு தான். ஒரு விமானத்தின் காற்றியக்கவியல் பற்றிய விவாதம் நடக்கையில் அக்குழுவானது பறவைகள் எங்கனம் பறக்கிறது என்பது சார்ந்த உட்காட்சியினை விமானம் பறப்பதற்கான நிகழ்வோடு தொடர்பு படுத்துதல். சோ விமானம் பறவை இது தொடர்பு படுத்துதல் அப்படின்னா நேரடி ஒப்புமை. ரெண்டும் பறக்கிறது தான். சோ விமானத்தை பறவையோட நேரடி ஒப்புமை தான் வருது. 21வது கேள்வி, தாய் கருவுற்றிருக்கும் போது ஏற்படும் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்களுள் பொருந்தாதது. டீச்சர்ஸ், இந்த 2017 நடந்த இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த நோய் சார்ந்தே கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் அப்படியே ரவுண்டா ஒரே டாபிக்ல வந்துருச்சு. சரிங்களா? சோ இந்த இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. தாய் கருவுற்றி இருக்கும் போது ஏற்படும் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப பினைல் கிட்டோனியூரியா, கதிரருவால் ரத்த சோகை, டவுன் குறைபாடு, இது 3ம் தாய் கன்சீவா இருக்கிறப்ப மரபு சார்ந்த குறைபாட்டு நோய். சரிங்களா? இது 3ம் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய். இதோட பொருந்தாதது எதுனா சீரோப்தால்மியா. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பொருந்தாதது அப்படின்னு கேட்டதுனால இதுதான் ஆன்சர். படிக்கிறப்ப தெளிவா படிச்சுக்கோங்க. அப்ப இது 3ம் பொருந்தக்கூடிய, அதாவது மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்கள்ல பொருந்தக்கூடியது. இது ஒண்ணு மட்டும்தான் அதுல இல்ல, வராதது. சரிங்களா? அடுத்தது 22வது கேள்வி, கற்பித்தல் கற்றல் மாதிரியின் 5 ஈக்களின் முறையான வரிசையை கண்டுபிடி. அது என்ன? 5 இப்படி ஒரு 5 இருக்கு. டீச்சர்ஸ், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸும் இந்த ஒரே புக்ல இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். சரிங்களா? இந்த ஒரு புக் இருந்தா நீங்க சைக்காலஜியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த புக் உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கற்பித்தல் கற்றல் மாதிரியின் 5 ஈக்களின் முறையான வரிசையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இந்த மாதிரி 5 இருக்கு. இந்த ஆர்டரா சொல்லணும் என்னென்ன அப்படின்னு ஆர்டரா சொல்லணும். இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் எங்கேஜ் வரும். பி தான் ஆன்சர். இதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கேஜ், அப்புறம் எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், லாஸ்டா இவால்வேட். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23வது கேள்வி பாருங்க, ஒரு நடத்தை செயலில் உள்ளார்ந்த ஆர்வம் குறையும் பொழுது புற ஊக்கிகளை அளிப்பதால் ஏற்படுவது அதீத மெய்ப்பிப்பு விளைவு. இதுக்கு ஆன்சர் அதீத மெய்ப்பிப்பு விளைவு. 24வது கேள்வி, உறக்கம் என்பது ஓர் உயிரினத்தை பகல் இரவு சுழற்சிக்கு பொருத்தப்பாடுடையதாக்கும் வழி என கூறும் அணுகுமுறை எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் ஒரு உயிரினத்தை பகல் இரவு சுழற்சிக்கு பொருத்தமுள்ளதா மாத்துது. இது சொன்னது சர்க்கேடியன் அணுகுமுறை. ஆன்சர் சர்க்கேடியன் அணுகுமுறை. 25வது கொஸ்டின், டேஸ் நிலையினை தனிநபர்கள் கடினமாக உணர்வது ஏனெனில் அவர்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணங்கள், மனப்பான்மைகள் அல்லது நடத்தைகளாவன ஒன்றோடு மற்றொன்று நிலைத்தன்மை அற்றதாக உணர்வதே எனலாம். சோ ஒன்னோடு ஒண்ணு என்னவா இருக்கா? நிலைத்தன்மை அற்றதாக இருக்கு. அப்ப இது ஆன்சர் என்ன முரண்பாடு. எண்ணங்கள் எப்படிமா இருக்குமா? முரண்பட்டு இருக்குமா? சோ ஆன்சர் என்ன முரண்பாடு. 26, தன் தந்தையிடம் இருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடம் இருந்தோ கவனத்தை பெற விளையும் நடத்தை.
அதாவது ஒரு குழந்தை தன் தந்தை கிட்ட கவனத்தை பெற முடியாதப்ப அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட இடமாத்தி பார்க்கும். சரியா? தன் தந்தைகிட்ட கிடைக்காததை என்ன பண்றது? இன்னொருத்தர்கிட்ட இடமாத்தி பார்க்குது. டீச்சர்ஸ்ட்டயோ இல்ல இன்னொரு தந்தை மாதிரி வயசுள்ள இன்னொரு ஆண்களிடமோ எதிர்பார்க்குது. ஓகேவா? ஸோ தந்தையிடம் இருக்கக்கூடியதை இன்னொருத்தர்கிட்ட இடமாத்தி பார்க்குது இல்லையா? ஸோ இது எங்க வருது அப்படின்னா இடமாற்றத்துல வருது. டிஃபென்ஸ் மெக்கானிசம் படிப்போம் சைக்காலஜில. ஸோ அந்த டாபிக்ல இது வருது. இடமாற்றம். ஆன்சர் இடமாற்றம் இங்க. 27வது கேள்வி. உலகை பற்றிய உண்மை மற்றும் பொது அறிவை நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் நினைவு. சோ இது வந்து சொற்பொருள் சார்ந்த நினைவு. ஆன்சர் சொற்பொருள் சார்ந்த நினைவு. 28 டேஸ் ஒரு இயல் நிகழ்வாகும். இதனில் ஒரு வார்த்தை அல்லது கருத்திற்கான வெளிப்பாடானது முழுமையாக அவ்வார்த்தை அல்லது கருத்து நினைவிலிருந்து நீங்கிய பொழுதிலும் அது தொடர்புடைய தகவல்களை நினைவு கூற உதவுகிறது. சோ இதுக்கு ஆன்சர் முதன்மைப்படுத்துதல். சரிங்களா? ஆன்சர் முதன்மைப்படுத்தல். 29வது கேள்வி. நண்பர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக கொண்ட குழு வகைப்பாடு. சோ நண்பர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக சொல்லக்கூடியது என்ன வகைப்பாடுனா கூலிஸ் வகைப்பாடு. லாஸ்ட் கொஸ்டின் டீச்சர்ஸ். இஜி வில்லியம்சனின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் படிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் இதுல வந்து யார் சொன்னவர்னா இஜி வில்லியம்சன் சொல்லியிருக்காரு. சோ அவரு நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல்ல சில படிநிலைகள் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இதுவே தனித்தனியா கொஸ்டின் கேட்கலாம். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் சொன்னது யாரு? இஜி வில்லியம்சன். சோ அவர் சொன்ன அந்த படிநிலைகளை வரிசையா சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கு பாருங்க, படிநிலைகள் இங்க இருக்கு. சரிங்களா? இது முன்ன பின்ன இருக்கு. இதை வந்து நம்ம வரிசையா சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஏ இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இ வரும். பகுத்தறிதல். பகுத்தறிதல் தான் 1. சரிங்களா? அடுத்து தொகுத்தறிதல் இது 2. அடுத்து குறையறிதல் இது 3வது. அடுத்து முன்னறிதல் 4வது. சரிங்களா? அடுத்து அறிவுரை பகர்தல் 5. லாஸ்டா தான் பின்தொடர் செயல் சொல்லுவோம். ஃபாலோ அப் கொடுக்கும் இல்லையா? இது 6. சோ இதுதான் ஆர்டர். டீச்சர்ஸ் நம்ம புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். 30 கொஸ்டினுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்சர்ஸும் கொடுத்துருப்போம். நீங்க படிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், படிச்சு முடிச்சு டெஸ்ட் போடவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 in 1 நம்ம புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 95 85 99 28 71 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆர்டர் போட்டதுல இருந்து மேக்சிமம் 3 days, அதிகபட்சம் நான் சொல்றேன், மறுநாளே வந்தாலும் வந்துடும். அதிகபட்சம் 3 நாளுக்குள்ள புக்கு உங்க கைக்கு வந்துடும். புக்கோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 290 ரூபாய் தான். ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. 2012ல இருந்து லாஸ்டா நடந்தது வரைக்கும் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இதுல இருக்கு. எதெல்லாம் எக்ஸாம்க்கு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வெறும் 290 தான் தரும். 290 பிளஸ் கொரியர் சார்ஜ். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இது நீங்க சைக்காலஜி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த கிளாஸ்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.